பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு துண்டு இப்போ கேட்பீங்களா, பெருசா வேணும் சின்னதா வேணும், அந்த மாதிரி இது துண்டு. இது பாத்தீங்கன்னா 2 முழம், இதுலயே 4 முழம் 3 முழம் அந்த மாதிரி ரேட் வரையாவும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் சக்திக்கான ட்ரெஸ், மாலை, கிரீடம் இதெல்லாம் வேஸ்டில பட்டு மாதிரி போடணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரா இருக்கு எங்க கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி பெரிய விநாயகர் கேட்பாங்க. அதே மாதிரி இது 4 முழம் பட்டு மாதிரியே இருக்கும். இப்ப துண்டு மட்டும் கேட்பாங்க பாத்தீங்களா, கலர் கலரா. இப்ப எங்களுக்கு துண்டு மட்டும் போதுமா, வேஸ்ட் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சகஜம்னு கேட்பாங்க சரிங்களா. பஞ்சகஜம் அப்படியே ஆர்டினரியா நம்ம கட்டுற மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்ககிட்ட இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் 21 இன்ச் வரைக்கும் இருக்கு அங்க. இதுலயே கலர் கலரா எல்லா சைஸுமே இருக்கு. இங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விநாயகருக்கு டர்பன் கேட்பாங்க பாத்தீங்களா, தலைக்கு கிரீடம் ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. சின்ன விநாயகர், குட்டி விநாயகருக்கு பாத்தீங்களா சிலை, அதுக்கெல்லாம் இது மாதிரி வைக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இங்க பாருங்க ரோஜா வச்ச மாதிரி மாலை நல்லா இருக்கும். சாட்டின் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டின்லயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சின்ன சின்ன மாலை, நம்ம மணி மாலை, இந்த மாதிரி காசு மாலை, சின்ன சிலைங்களுக்கு போடுற விநாயகருக்கு சின்ன சிலைங்களுக்கு போடுற இந்த மாதிரி காசு, இதெல்லாம் சாட்டின் மாலை, சின்ன சின்னது பூ மாலை மாதிரி 20 ரூபா தான் இது ரேட் எல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மணி மாலை, சின்ன சின்னது சின்ன சின்ன விநாயகர் சிலைகளுக்கு. இந்த மாதிரி குட்டி சிலை விநாயகர் சிலை, குட்டி சிலை எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் இருக்கு. இந்த மாதிரி குட்டி சிலைங்களுக்கு. என் பேர் வந்து வெண்ணிலா. நான் இங்க வந்து 2 இயர் வேலை பாக்குறேன். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ஸ்டோர்ல இருக்கோம். அப்புறம் பிள்ளையாருக்கு, ஆமா பிள்ளையாருக்கு தேவையான இப்ப பாத்தீங்கன்னா துண்டு விநாயகருக்கு மேல போடுறாங்கல்ல இந்த மாதிரி துண்டு. பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு துண்டு இப்போ கேட்பீங்களா, பெருசா வேணும் சின்னதா வேணும், அந்த மாதிரி இது துண்டு. இது பாத்தீங்கன்னா 2 முழம், இதுலயே 4 முழம் 3 முழம் அந்த மாதிரி ரேட் வரையாவும் இருக்கு. இது ரேட்டு பாத்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். அந்த 2 முழம் இப்ப துண்டு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். அதுலயே கலர் கலரா எங்களுக்கு வேணும், பட்டு மாதிரி போடணும், இப்ப ஜரிகை வச்ச மாதிரி கேட்பீங்கல்ல, வேஸ்டிலே பட்டு மாதிரி போடணும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரா இருக்கு எங்க கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலர் கலரா வரும். அதுலயே பெருசு 4 முழம் பெரிய விநாயகர், இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி பெரிய விநாயகர் கேட்பாங்க. அதே மாதிரி இது 4 முழம் பட்டு மாதிரியே இருக்கும். வேஷ்டி பட்டு வேஷ்டி இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டு வேஷ்டி மாதிரியே இது பட்டு. இது கலர் கலர் அப்படியே கையில காட்டிடும். ஆமா, இது சின்னது சின்ன சைஸ். இதுல இதெல்லாம் எல்லாமே கலர் கலரா, இந்த மாதிரி கிரீனு, இந்த மாதிரி எல்லோ, எல்லாமே கலர் கலரா இருக்கு. அதுவே பட்டு மாதிரி பொண்ணு பாத்தீங்கன்னா ஒயிட்லயே பட்டு. இதுலயே பெருசு, இது பெருசு கேட்பாங்க. இது பெருசு பாத்தீங்கன்னா அந்த துண்டு 170 ரூபா தான். பெருசு பட்டு மாதிரியே இருக்கும். அப்படியே வேஸ்ட் மாதிரி அங்கவஸ்திர மாதிரி போட்டுக்கலாம். 4 முழம் ஆனா இதுலயே கலர் கலராவும் இருக்கு எங்க கிட்ட. இது எல்லாமே கலர் கலரா. ரேட் எல்லாம் 170 தான் எல்லாமே. பிள்ளையாருக்கு போற அங்கவஸ்திரம் மேல துண்டு மட்டும் ஒரே துண்டு மட்டும் கேட்பாங்க பாத்தீங்களா, கலர் கலரா. இப்ப எங்களுக்கு துண்டு மட்டும் போதுமா, வேஸ்ட் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 100. இதுல 80 இருக்கு, 80 இருக்கு, 70 இருக்கு. இந்த மாதிரி துண்டு, இந்த மாதிரி துண்டு தோல் இந்த மாதிரி போடுவாங்க. துண்டு தோல்ல போடலாம் விநாயகருக்கு, பெரிய துண்டு. இதுல சின்னதுக்கு பெருசு இருக்கு, எல்லா சைஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேஷ்டி கேட்பாங்களா விநாயகருக்கு, பெரிய சிலைக்கு இப்ப வேஷ்டி கேட்பாங்க. இப்ப விநாயகருக்கு பெரிய சிலை அந்த மாதிரி 4 முழம் வேஷ்டி வேணும். அதுலயே 9 கஞ்சி 10 காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலும் இருக்கு எங்க கிட்ட. இது பாத்தீங்கன்னா 110 தான் ரேட் எல்லாம். ரேட்டு 110 தான் வேஷ்டி 4 முழம். ஆனா இதுலயே பெரிய லென்த் 9 கஞ்சி 10 காரு அது எல்லாமே இருக்கு. இது 9 கஞ்சி. இது ரேட்டு பாத்தீங்கன்னா 400 ரூபா தான். விநாயகருக்கு தான். ஆனா விநாயகருக்கு தான். அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சகஜம்னு கேட்பாங்க சரிங்களா. பஞ்சகஜம் அப்படியே ஆர்டினரியா நம்ம கட்டுற மாதிரி ஆர்டினரி இதுவா பாருங்க இந்த மாதிரி கட்டணும். இதுலயே பெரிய சைஸ்ல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அங்கிட்ட இருக்கு. இது பெருசு. அதுலயே நான் சின்ன சைஸ் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் 21 இன்ச் வரைக்கும் இருக்கு அங்கிட்ட. பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி துண்டு இது இடுப்புல கட்டிட்டு, அவருக்கு இடுப்புல கட்டிட்டு மேல துண்டு போட்டுக்கலாம். பஞ்சகஜம் மாதிரி இது பஞ்சகஜம். இது பாத்தீங்கன்னா பஞ்சகஜம். இதுலயே பெருசு கலர் கலரும் இருக்கு. ஒயிட் மட்டும் இல்ல, இதுலயே எல்லாமே கலர் கலரும் இருக்கு. இங்க பாருங்க, இதுலயே கலர் கலரா எல்லா சைஸுமே இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க எல்லா கலரும் இருக்கு நம்ம கிட்ட. எல்லா சைஸ்லயும் எல்லா கலர். எது கலர் கேட்டா ஒயிட் இருக்கு, இப்ப எல்லோ கேக்குறாங்க எல்லோ இருக்கு, இப்ப ரெட் கேக்குறாங்க ரெட் இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு இடுப்புல கட்டுற துண்டு, இடுப்புல கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி துண்டு. இது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 22 ரூபா தான். ரேட் எல்லாம் 22 ரூபா. இதுல சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இதுல பெரிய சைஸ், இது பெரிய சைஸ். இதெல்லாம் அப்படியே இதோட பெருசாவும் இருக்கும். பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. அப்படியே சொல்லி இதெல்லாம் பாருங்க. எல்லாரும் எல்லாமே விநாயகருக்கு வேஷ்டி தான். 4 முழம் 9 கஞ்சி 10 காரு இந்த வேஷ்டி எல்லாம் கேட்பாங்க. அதனால இந்த வேஷ்டி பெரிய விநாயகருக்கு சிலைக்கு எல்லாம் கட்டுறாங்கல்ல,
அந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 முழம் அந்த மாதிரி ரேட்டு பாத்தீங்கன்னா கம்மி தான். 300 ரூபா தான் இது ரேட்டுலாம், கம்மி தான். 8 முழம். ஆனா இது நல்லா இருக்கும் விநாயகருக்கு சிலைக்கெல்லாம் கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விநாயகருக்கு டர்பன் கேட்பாங்க பாத்தீங்களா, தலைக்கு கிரீடம், தலைக்கு வந்து கிரீடம் வைப்பாங்க விநாயகருக்கு. இதுல வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்மால் சைஸ், இதோட ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சின்னது, இங்க பாருங்க சின்ன விநாயகர், குட்டி விநாயகருக்கு பாத்தீங்களா சிலை, அதுக்கெல்லாம் இது மாதிரி வைக்கலாம் கிரீடம். நம்ம இதுல மாடலா வேணும் பாத்தீங்கன்னாலும் இருக்குது இந்த மாதிரி, நல்லா இருக்கும். இதுலயும் சின்னது நம்மகிட்ட இருக்கு. பாருங்க இது இந்த உட்காந்துட்டு இருக்காருல விநாயகர், அந்த மாதிரி வைக்கலாம். நிக்கிற விநாயகருக்கும் வைக்கலாம். அது மாதிரி எல்லா சிலைக்கும் நம்ம வைக்கலாம் கிரீடம், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குட்டி கிரீடம், அவருக்கு விதவிதமா கலர் கலரா இருக்கும், நல்லா இருக்கும். சின்ன சிலைக்கு பித்தளை சிலை இல்ல நார்மல் மண்ணு சிலை, அந்த மாதிரி குட்டி கிரீடம் கேக்குறீங்களா, அது இதே மாதிரி அழகா எடுத்துக்கலாம். இது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 தான், நல்லா இருக்கும். இப்ப இருக்கு. இது பாத்தீங்கன்னா விதவிதமா கலர் கலராவும் இருக்கு, சின்ன சைஸும் இருக்கு. இதோட சின்னதும் இருக்கு நம்ம கிட்ட, நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா விநாயகருக்கு மாலை பாத்தீங்களா, பெரிய மாலை, இதுல சின்ன மாலை, எல்லா மாலையும் இருக்கும். இப்ப பெரிய விநாயகர் இருக்காரு, அவருக்கு மாலை போடணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய லென்த் நல்லா இருக்கும் மாலை. அதே மாதிரி இங்க பாருங்க ரோஸ் வச்ச மாதிரி இருக்கு. அதுலயே நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. இங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்டே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்க பாருங்க ரோஜா வச்ச மாதிரி மாலை நல்லா இருக்கும். சாட்டின், ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டின்லயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க இப்ப விநாயகருக்கு குட்டி கிரீடம், அவருக்கு குட்டி கிரீடம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரோஜா மாலை பாத்தீங்களா, அதுலயே சின்னது, சின்ன மாலை, சின்னதா மெலிசா வரும். சின்ன விநாயகர் அந்த மாதிரின்றதுனாலும் இது போட்டுக்கலாம். அப்படி இல்ல இதோட சின்ன சிலைக்கு இதோட சின்ன மாலை எங்களுக்கு வேணும் பாத்தீங்கன்னா இருக்கு அவங்க நம்ம கிட்ட. நிறைய வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மாலை தான். இது ஃபுல்லா இது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 50, 70 அவ்வளவுதான் வருமே ரேட்டு. இதுலயே உள்ளன் மாலை மாதிரியே உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. உள்ளன்ல விநாயகருக்கு உள்ளன்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட எல்லா சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி சின்ன மாலை, இதெல்லாம் விநாயகருக்கு போடுற சின்ன மாலை, சின்ன சிலைக்கு. இப்ப பெரிய கட்டினா அதுலயே இதெல்லாம் சின்னது கலர் ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே மாலை தான். வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல கிளாத்ல வேணும் பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி வரும். பெரிய சிலைக்கு கிளாத்ல டபுள் கிளாத், இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். வெரைட்டிஸ் நிறையவே இருக்கு. பெரிய பிள்ளையார் சிலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இதெல்லாம் போடலாம். 2 சைடு போடலாம் தோரணம் மாதிரி, நல்லா இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாவே அதே தான். இங்க பாருங்க இது ஃபுல்லாவே அதே தான். இது எல்லாமே இப்ப வந்திருக்கு, நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லாவும் இருக்கு, நிறைய டிசைனும் இருக்கு நம்ம கிட்ட. இப்ப இது பாத்தீங்கன்னா விநாயகருக்கு 2 சைடு போடுறீங்களா, அந்த மாதிரி இது 2 சைடு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதுலயே பாருங்க, இந்த பாருங்க இதெல்லாம் இப்ப நியூவா வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்திருப்பீங்க இருந்தது, இப்ப வந்து இது புதுசா வந்திருக்கு. இந்த மாடல்லாம் எல்லாமே புதுசா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க எல்லாம் இப்ப புதுசா வந்த மாடல் தான் இது ஃபுல்லாவே. பாருங்க விநாயகருக்கு இந்த கனகாமரம் மாதிரி 2 சைடு போடுற தோரணம் மாதிரி மணி வச்சிருக்கோம். அடியில் நல்லா இருக்கும். கிளாத் டூ தான் இது, வாஷபிள். சின்ன சின்ன மாலை, நம்ம மணி மாலை, இந்த மாதிரி காசு மாலை, சின்ன சிலைங்களுக்கு போடுற விநாயகருக்கு, சின்ன சிலைங்களுக்கு போடுற இந்த மாதிரி காசு மாலை, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருக்குது. அதுலயே இதெல்லாம் சாட்டின் மாலை, சின்ன சின்னது பூ மாலை மாதிரி 20 ரூபா தான் இது ரேட் எல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மணி மாலை, சின்ன சின்னது, சின்ன சின்ன விநாயகர் சிலைகளுக்கு. இந்த மாதிரி குட்டி சிலை விநாயகர் சிலை, குட்டி சிலை எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் இருக்கு. இந்த மாதிரி குட்டி சிலைங்களுக்கு இதெல்லாம் ரேட்டு 15 ரூபா. இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி மாலை இதுலயே கொஞ்சம் லென்த்தா வேணும்னாலும் இங்க இந்த மாதிரி மாலை இருக்கும். ஃபுல்லாவே மாலை தான். இது எல்லாமே ஃபுல்லா வாஷபிள் தான். இதெல்லாம் கிளாத் தான். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாட்டின், நல்லா இருக்கும். விநாயகருக்கு போடுற சின்ன சின்ன மாலைங்க. இதெல்லாம் நேச்சுரல் மாதிரி சாமந்தி மாதிரி, விநாயகருக்கு சிலைக்கு போடுற சாமந்தி மாலை மாதிரி, அது 2 சைடு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இது ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணி மாலை மாதிரியும் போட்டுக்கலாம். நேச்சுரல் மாதிரி இருக்கும், வாஷபிள் தான். அம்மா வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாதனா. நான் மயிலாப்பூர்ல இருந்து வரேன். என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். சரி. இருக்க விஜயா ஸ்டோர்ஸ்க்கு அடிக்கடி ஷாப்பிங் வருவோம். வீட்டுல ஏதாவது பண்டிகை, புளியா சதுர்த்தி வருது, அதுக்கப்புறம் நவராத்திரி வருது, அதுக்கெல்லாம் நிறைய சாமான், ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் இங்க வாங்குவோம். இந்த வாட்டி நாளைக்கு எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறோம். அதனால வந்து சாமிக்கு ஏதாவது அலங்காரம் எல்லாம் வாங்கி போலான்னு வந்து இங்க வந்திருக்கோம். குலதெய்வம் பூஜைக்காக ஊருக்கு போறீங்க. சோ குலதெய்வம் அவருக்கு பூஜைக்காக வேண்டிய சில பூஜை சாமான்கள்லாம் இங்க வாங்க வந்திருக்கீங்க. அதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இங்க இருக்குதா, நீங்க வாங்குறீங்களா? எல்லா அபிஷேக சாமான்லாம் இங்க இருக்கு, எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி கார்லண்ட் அதெல்லாமும் நிறைய வாங்கிட்டு போவோம்.
சரி. அதான் அடிக்கடி இங்க வரோம். ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. சரி, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பூஜை சாமான்கள். ஆமா. சோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் இங்க வருவீங்க. அடிக்கடி வரோம். சரிங்கம்மா. வீடு அப்போ மயிலாப்பூர் தானே. மயிலாப்பூர்ன்றதுனால நீங்க இங்க வரீங்க. சோ நீங்க எவ்வளவு கடைகளுக்கு போயிருப்பீங்க? அதாவது இது கடையா இல்ல கடலா, இதுக்கு உண்றதுக்கு மட்டும் சொல்லுங்க. நிஜமா கடல் தான். ஏன்னா பூஜை சாமான்களின் கடல். கடல் தான். அதுதான் இல்லையா? ஐட்டம்ஸ் இருக்கு, choose இருக்கு. பண்ண. சரி, நன்றி, வணக்கம். சொல். நன்றி.